வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2024 ஜூலை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: வங்கக்கடல் முதல் மகாராஷ்டிரா நிலப்பரப்பு வரை நீண்ட சுழற்சியாக வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. மேலும் வட மாநிலங்களிலும் ஆங்கங்கே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமடைந்து நிலை கொண்டுள்ளது. மேலும் கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவமழை சீராக இருந்தாலும் வருகிற ஜூலை 13ஆம் தேதி வங்கக்கடலுக்கு ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வு ஜூலை 15ஆம் தேதி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைந்து ஒடிசாவில் தலையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 15, 16, 17, 18 தேதிகளில் மேலும் தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கணவாய் பகுதிகளுக்கு சாரல் மழை, மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதற்கு முன்னதாக ஜூலை 8லிருந்து 13ஆம் தேதி வரை மாலை நேரங்களில் ஒரு இரு நேரங்களில் கணவாய் பகுதியில் லேசான சாரல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலன மழை வரக்கூடிய நாட்களில் சற்று தீவிரம் குறைந்து ஆங்கங்கே மழை தொடர்ந்து வெப்பச்சலன மழை ஜூலை 16ஆம் தேதி வரை எதிர்பார்த்த நிலையில் ஜூலை 14ஆம் தேதி வரை வெப்பச்சலன மழை ஆங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய நாட்களில் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தொடர்ந்து வருகிற நாட்களில் அடுத்தடுத்த நாட்கள் வெப்பச்சலன மழை ஆங்கங்கே தொடர்ந்து வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. தமிழகத்தை பொறுத்தவரை ஆங்கங்கே ஒரு சில தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேற்கு பகுதி சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் மாலை நேரங்களில் மிதமான மழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிழக்கு பகுதி பெரும்பாலும் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழை, சாரல் மழை, தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை கிழக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரும்பாலும் இன்று ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது. மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பெரும்பாலும் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டம் மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை, சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதியை பொறுத்தவரை கிழக்கு பகுதி பெரும்பாலும் அருப்புக்கோட்டை சுற்று வட்டாரங்களுக்கு ஒரு இரு இடங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஆங்கங்கே ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திண்டுக்கல் மாவட்டம் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, சீர்காழி, சிதம்பரம், திருவாரூர், கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களை பொறுத்தவரை ஏதாவது ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், கரூர் இந்த மாவட்டங்களுக்கும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் வால்பாறை, கொடைக்கானல் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை லேசான மிதமான மழை, மாலை நேரங்களில் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியில் சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு பகுதி பெரும்பாலும் முற்றிலுமாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. மேலும் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் உடுமலைப்பேட்டை, தாராபுரம் இந்த இடங்களை இன்று முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது. உடுமலைப்பேட்டைக்கு லேசான தூறல் துளிகள் மட்டுமே விழ வாய்ப்புள்ளது. மேலும் வரக்கூடிய நாட்களில் பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை வரக்கூடிய ஜூலை 13ஆம் தேதி வரை மாலை நேரங்களில் பொள்ளாச்சிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து
தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. பொள்ளாச்சி கணவாய் சுற்று வட்டாரங்கள், அதாவது பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், தாராபுரம், திருச்சி வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு முன்னேற வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக பொள்ளாச்சி கணவாய் பொறுத்தவரை ஜூலை 15ஆம் தேதி முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவு, சாரல் மழை, மிதமான மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேற வாய்ப்புள்ளது. வருகிற நாட்களில் ஜூலை 15ஆம் தேதி முதல் ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தென்னை மரங்களுக்கு உயிர் கொடுக்கும் மழையாக ஜூலை 15ஆம் தேதிக்கு பிறகு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்கள், உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்கள், கிணத்துக்கடவு, கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள், மேலும் தாராபுரம் சுற்று வட்டாரங்களுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை முன்னேற வாய்ப்புள்ளது ஜூலை 15ஆம் தேதியிலிருந்து. மேலும் திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்தவரை திருப்பூர் மாவட்டத்தில் இன்று பெரும்பாலும் வடக்கு பகுதியில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழை, லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், மேலும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களை பொறுத்தவரை ஆங்காங்கே இன்று வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சற்று கனமழையாகவே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு பகுதியில் பெரும்பாலும் தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதற்கு மேற்கு பகுதியில் லேசான மிதமான மழையாகும். தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம் இந்த இடங்களுக்கு சற்று கனமழையாகும். அதற்கு கிழக்கு உள்ள மாவட்டங்களில் வேலூர், காஞ்சிபுரம், தாம்பரம், விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று கூடுதலான இடங்களில் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை, மதுராந்தகம் இந்த இடங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரிக்கு தெற்குள்ள பகுதிகளில் ஒரு இரு இடங்களில் மட்டுமே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தென்கடல் ஓரங்களிலும் ஒரு இரு இடங்களில் மட்டுமே ஆங்காங்கே வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலன மழை தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும். கூடுதலான பரப்பு என்பது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி திங்கட்கிழமை. நாளை ஜூலை 9ஆம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும். பெரும்பாலும் மதுரை சுற்று வட்டாரங்கள், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே வெப்பச்சலன மழை ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று பரப்பில் குறைந்த இடங்களே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 9ஆம் தேதியும் ஜூலை 10ஆம் தேதியும் தென்மேற்கு பருவமழை சற்று தீவிரமாக இருந்தாலும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தென் மாவட்டங்கள், கடலோரங்களிலும், மத்திய மாவட்டங்கள் ஆங்காங்கே, டெல்டா மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே, மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் ஜூலை 10ஆம் தேதி வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஜூலை 11, 12, 13, 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சலன மழை சற்று தீவிரம் குறைந்தே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தென்மேற்கு பருவமழையை பொறுத்தவரை ஜூலை 10ஆம் தேதி வரை சற்று தீவிரம் அடைந்திருந்தாலும் ஜூலை 11, 12 தேதிகளில் சற்று தீவிரம் குறைந்து மீண்டும் ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. ஜூலை 15, 16, 17, 18, 19 தேதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து கணவாய் பகுதிகளில் முன்னேறி சாரல் மழை, மிதமான மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் வரை முன்னேறி மிதமான மழையாகும். அதற்கு அடுத்து உள்ள மாவட்டங்களுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஜூலை 15, 16, 17 தேதிகளில் உள் மாவட்டங்களுக்கும் முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் வருகிற நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை வருகிற நாட்களில் வெப்பச்சலன மழை அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் தொடர்ந்திருந்தாலும் ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தென்மேற்கு பருவமழை தமிழகத்தில் உள் மாவட்டங்கள் வரை முன்னேறி வந்து சாரல் மழை, லேசான தூறல் மழை என்று மத்திய மாவட்டங்கள் வரை தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது வெப்பச்சலன மழையாகவும் வருகிற நாட்களில் ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு தென்மேற்கு பருவமழையோடு இணைந்த
மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. யாழ்ப்பாணம் தொடங்கி வவுனியா, அனுராதபுரம், முல்லைத்தீவு, புத்தளம், தலைமன்னார் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் புத்தளத்துக்கு தெற்கு பகுதி உள்ள மாகாணங்களுக்கு மேற்கு பகுதியில் தென்மேற்கு பருவமழையாகவும் கிழக்கு பகுதியில் வெப்பச்சலன மழையாகவும் அங்கே சற்று கூடுதலான பரப்பில் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை ஜூலை 9ஆம் தேதி யாழ்ப்பாணத்தை ஒதுக்கி அதற்கு தெற்கு பகுதி அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருகோணமலைக்கு கிழக்கு பகுதி தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு எல்லாமே அங்கங்கே வெப்பச்சலன மழையாகவும் தெற்கு பகுதியில் சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை, சாரல் மழை, மிதமான மழை, சற்று கனமழை என்று மாறி மாறி அமைந்து கொண்டு இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 10ஆம் தேதி திருகோணமலைக்கு தெற்கு மட்டுமே வெப்பச்சலன மழை, கிழக்குள்ள மாகாணங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு மாகாணங்களுக்கு புத்தளத்துக்கு தெற்கு உள்ள மாகாணங்களுக்கு மட்டுமே சற்று தீவிரம் குறைந்து தென்மேற்கு பருவமழை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஜூலை 11, 12, 13 தேதியில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் ஜூலை 14ஆம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெப்பச்சலன மழை என்பது முற்றிலுமாக விலக வாய்ப்புள்ளது. ஜூலை 14, 15, 16 தேதிகளில் பெரும்பாலும் மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருவமழை மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாகாணங்கள் மத்திய மாகாணங்கள் வரை முன்னேறி சென்று சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. கிழக்கு மாகாணங்கள் வடக்கு மாகாணங்களை முற்றிலுமாக வெப்பச்சலன மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தென்மேற்கு பருவமழை ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையை பொறுத்தவரை காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது. இப்போதைக்கு மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகபட்சம் 35 முதல் 45 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருந்தாலும் ஜூலை 13ஆம் தேதிக்கு பிறகு வங்கக்கடலில் ஒரு தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக காற்றின் வேகம் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடலை பொறுத்தவரை இன்றைய சூரிய உதயம் இன்று ஜூலை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை காலை சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:05 மாலை சூரியன் அஸ்தமாகும் நேரம் மாலை 6:43 வளர்பிறை. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.